என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? நீங்க வாட வெளிய போலாமா? பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. இனிமேல் இந்த வீட்ல தனியா இல்லையா? குத்து கலாட்டம் உட்கார்ந்திருக்காங்க எடுக்கணும்னு சொன்னாங்க சார். அவர் குத்து கலாட்டம் உட்கார்ந்தாரா உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா பத்தில விஷயம் இல்ல. விஷயம் எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு, நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். வீக்கெண்ட்ல அப்படிலாம் பேசக்கூடாது. கேட்ட ரொம்ப இங்க பாருங்க, ரொம்ப இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. இங்க ஒண்ணுமே நடக்க போறதுல வார வாரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி தலை வலிக்குது. வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற என்ன ஆக போறது இல்லம்மா. இப்ப என்னமா ஆயிட போகுது? இப்போ கேளுங்க, முதல்ல கேளுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேளு. தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம். லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். என்ன ஆயிட போகுது? இப்போ உங்களுக்கு பிடிக்கிறா நீங்க போலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஜே இல்லையா? எது சொன்னாலும் எஃப்ஜே வந்து சரணா ஓகேண்ணா பேசிடல. அவங்க தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் நான். அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க, வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா. தலையா பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா சார்? எனக்கு தெரியாது சார். எல்லாரும் அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி வீட்டுக்கு நீங்க போய் சொல்றீங்கன்னா சொல்ல, உண்மையா சொல்றேன், ஜெனியூனா சொல்றேன். லூசு போயிடலாம். எனக்கு ஒரு மைண்ட் தெரியாது. எனக்கு செத்த போயிடலாம். அழக்கூடாது, அழுவுறது வேஸ்ட், கேள்வி கேட்க முடியாது, அழுவுறவங்க உட்காந்து பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். உடன்பாடு இல்ல பாரு, நான் இதை செய்ய மாட்டேன் பாரு நான் என்ன பண்றது பாரு, இப்படின்னா 1000 பேசிருக்கலாமே. இப்ப சொல்றீங்களா எனக்கு புரியல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால கவனிக்க முடியல அப்படி சொல்றீங்கல்ல. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதுல ஒரு பெருமை வேற. இத்தனை நாள கெட்ட வார்த்தை பேசல, இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசலாம், என்ன பேசலாம் என்ன? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா கேள்வி நீங்க ஒரு நிமிஷம். என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். என்னமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? வெரி குட்மா. நீங்க வாட வெளிய போலாமா? நீங்க வாட தாராளமா போலாமா? நீங்க நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என் வீட்டு இடமில்ல, போல வெளியே போய் 4 நாள் பட்டாதான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். நீங்க வந்து ரம்யா வந்து உங்களுக்கு போக வேண்டிய ப்ரொசீஜரை பார்த்துப்பாங்கம்மா. ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். போறேன் ஒண்ணா போக வேணாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா நீங்க போன எங்க போவா? நீங்க எல்லாம் நல்லவங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு உண்மையாவே நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லைன்னு சொல்றேன். அவர் கேக்குறது என்னமோ நான் தான் தப்பு வரல. அவர் உங்களுக்கு தெளிவு, உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. தெரியும், நீ அதுக்குள்ளே அவசரப்படுற. டேய் நான் செத்துறேன்டா, போப்பா, இவன் படத்தை தாண்டி போ. நாங்களுமே கேக்குற கேள்விக்கு பயந்து நின்றுட்டு இருந்தோம் பாரு. இந்த மாதிரி பண்ண கூடாது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? பஸ் சாரி வாஸ்னா, என்னால முடியல. அவங்க பாரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல கேட்டாங்கன்றது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. என்னோட செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ அதனால நான் கோவத்தில் விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இத கேம்ல கண்டினியூ பண்றீங்களா? நீங்க கண்டினியூ பண்றீங்களா? கதை மூடிடுங்க. இது என்ன இது? அரே நீ அப்பா, அரே எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து கதவை திறந்து மூட மாட்டோம்.
புதுசு புதுசா இருக்காங்க. விக்ரம எழுப்புறதுக்காக அந்த பக்கெட்டை யூஸ் பண்ண போறீங்கன்றது ஆமா, அவங்க ரம்யாவுக்கும் தெரியும், பியனாவுக்கும் தெரியுமா? ஆமா. ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விட. ரம்யா தெரியுமா தெரியாதா? இல்ல சார், அவங்க தப்பா சொல்றாங்க. தப்பா சொல்றாங்களா? இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. யாருன்னா கிட்டதான் இவங்க வந்து சொன்னேன்னு நேத்து சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து விக்ரம் கிட்ட சொன்னேன்னு இல்லம்மா, எனக்கு அது வேண்டாம். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை. பார்வதி சொன்னது உண்மையா பொய்யா? சார் அவங்க சொன்னது கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் சார். சரி, இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து. சென்டர்ல ஒரு குத்து. நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்க மாட்டேன்றாங்க. பேசாத பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாக்காத வேலையை ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான்.